ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎன்டி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம ரோபோட்டில் நம்ம இந்த கிராணி வீட்டை விட்டு உடச்சி வீட்டையே தரமாட்டமாக்கிட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ போடுறது என் கடமை, சப்ஸ்கிரைப் லைக்கு ஷேர் பண்ணுறது உங்கள் கடமை. ஓகே, பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே, டே 1 எந்திரிச்சிட்டேன். ஓகே, பாட்டி தாத்தாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பாட்டி தாத்தா எங்கே இருக்கிறீங்க? உங்களை பார்க்க தான் நான் பேராண்டி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் என்னை பார்க்கவே வரல. ஓகே, நம்ம குடுன்னு மொட்டை மாடிக்கு ஓடி போய் இங்கே என்னென்னலாம் பொருள் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா இப்போ கிளவி வந்து மேலே வரணும். தட்டி விட்டேன். பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே. பாட்டியுமே இந்த கேமில் ரோபோட்டாக தான் இருக்கும். ரோபோட்டில் தான் நம்ம எஸ்கேப்பே ஆக போகிறோம் இந்த வீட்டை விட்டு. அதுவும் ஒரு இதுதான். ஓகே, நம்ம லாக் பண்ணிட்டானுங்க வழக்கம் போல். ஓப்பன் பண்ணுறா தம்பி, டேய் ஓப்பன் பண்ணுறா. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பின்னாடி சேருக்கு பின்னாடி எதுவும் இல்லை. தாத்தா வராரு மொட்டைத்தலை. நம்ம இங்கேருந்து குதிச்சா இதில் தான் விழுவோம். அதனால் பயம் இல்லாமல் குதிக்கலாம். நண்பர்களே, ஒரு வீடியோ ஒரு 2000 பேர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு 200 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1% தான் கேட்குறேன். 200 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு 100 ஏறணும். 250 போகணும் கூடிய சீக்கிரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சின்ன ஹெல்ப் தானே, பண்ணி விடுங்க. எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் அழுத்தி விடுங்க. சின்ன சேனல் தான். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நான் கடகடன்னு வந்துட்டு இங்கே ஆணியை பிடுங்க வேண்டியதான் நம்ம வேலை. ஓகே, 1 2 பிடிங்கியாச்சு. இப்போது கார்கி, இதை நீங்களே வச்சுக்கோங்கடா. பாட்டி தாத்தா, நீங்கள் உங்கள் கார்கி கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் பேட்லாக்கிக்கு மட்டும் போட்டு ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சுற்றுலா போயிட்டு வாங்க. நான் வீட்டிலேருந்து பத்திரமா வீட்டை பார்த்துக்கிறேன். அங்கே 1 பாம் பிளாஸ்ட்டுக்கு. ஓகே, காக்கா கிட்ட ஏதோ இருக்குது, கவனிக்கலையே. ஓகே விடுங்க, அது தேவையில்லாத பொருள் தான். ஓகே, மேலே ஏறுறா. என்னடா பொறுமையாக ஏறுற? பக்குலாம் இல்லை, அப்படி ஏறுறா நண்பர்கள் அந்த இடத்துல. ஓகே, இங்கே அங்கே எதுவும் இல்லை. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் கரோ. ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறது நண்பர்களே? இந்த கேமில் பொருள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை, தெரியவும் தெரியாது. நானாக குத்து மதிப்பாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லை. எங்கடா நான் போய் தேடுவேன்? வீடு ஃபுல்லாக இத்தனோண்டு சின்ன வீடு. இந்த வீடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா பொருளும் எங்கடா இருக்கும்? முக்கால்வாசி பொருளை காணோம் நண்பர்களே. முக்கால்வாசி பொருளை காணோம். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கேபினட் கீ. இது இருந்தால் தான் நம்ம எஸ்கேப் பண்ண முடியும். முக்கியமான பொருள் கேபினட் கீ நமக்கு வேணும். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தலைவர் வந்துட்டார், வசீகரன். நண்பர்களே, வசீகரன் சரியான ஆள் நண்பர்களே. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் தலைவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் போல். வீட்டு மொட்டை மாடியில் டிரான்ஸ்ஃபார்மர் சைஸுக்கு ஒரு பொம்மைங்கிற மாதிரிங்க ரோபோட் வச்சுருக்குறான் நண்பர்களே. அதை பார்த்தாலே நீங்களே பயந்துருவீங்க, அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறான். இவன் மூஞ்செல்லாம் பார்த்தா ரோபோட் க்ரியேட் பண்ணுற மாதிரியா இருக்குது. இப்போ கிளவி, ஐயோ 2 பேர் சுற்று போட்டானுங்களே. ஓகே, தாத்தா அடிச்சிடாத, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கிட்டத்தட்ட என்னை அடிச்சிருப்பார் தலைவர். தாத்தா அவ்வளோ ஹாப்பி. விரட்டி வராரு நம்மளை அடிக்கிறதுக்கு. ஓகே, தாத்தா என்னை தொடக்கூட முடியாது. ஓகே, இப்போ பாட்டி மேலே வரணும், அதனால் ட்ராப்பை இது பண்ணி விட்டேன். சவுண்டு வந்துருச்சு. இப்போ புக்கை அங்கே வச்சோடனே நம்ம பாட்டி தவழ்ந்து வருவாங்க. பாட்டி பேர் என்னன்னு தெரில நண்பர்களே. பாட்டியம்மா வந்து தவழ்ந்து வந்து நமக்கு ஏதாவது கிஃப்ட்டு இல்லை, கீ கொடுப்பாங்க. வாங்க 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 பாட்டி தாத்தா வாங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், உள்ளே வந்துருங்க. அப்படியே கதவை பூட்டிடுவோம். அப்படியே உள்ளே வரும்போது கரெக்டாக கதவை பூட்டிட்டேன். நம்ம அந்த கேப்பில் இந்த பக்கமாக குதிச்சிருவோம். எப்படி என் பிளானு? இப்போ 2 பேரும் மேலேருந்து ஓடியா வருவாங்க. அவன் அந்த பக்கம் போயிட்டா, கிராணி வேமா வா அப்படின்ட்டு. ஓகே, நான் இந்த பக்கம் வந்து கீழே இறங்கியாச்சு. நீங்களே வச்சுக்கோங்கடா. கார் பேட்ரி எனக்கு எதுக்குடா? ரோபோட்டுக்கு போய் கார் பேட்ரி நான் ஏன்டா போட போகிறேன்? அதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் நண்பர்களே. அந்த ரோபோட்டுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா. ஓகே, இங்கே விரிஞ்சி ஹேண்டில் இருக்குது. சுற்றுன்னு சுற்ற போகிறோம். இப்போ கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க போகிறோம் நண்பர்களே. தண்ணி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்களே, இந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுனீங்கன்னு வைங்களேன், அப்படியே எல்லா ஆன்சரும் நீங்களே எழுதிடுவீங்க. உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக எழுத ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஓகே, தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி இல்லை, சுற்றியில் தான் இருக்குது. சுற்றியில் சாப்பிட்றாதீங்க நண்பர்களே, சாப்பிட்றாதீங்க. ஓகே, இங்கே ஓப்பன். இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த பக்கமாக போட்டுருவோம். அப்படின்னா தான் கிளவி இந்த பக்கமாக வரும். சத்தம் கேட்டுருச்சு, வரும். நான் அந்த கேப்பில் இந்த பக்கம் வந்துட்டேன். வந்தவுடனே டக்குன்னு நம்ம வேலையை பார்க்க வேணும் இல்லையா? மேலே போயிட்டு அங்கே உடைக்கணும் நண்பர்களே.
அந்த 3 பலகை இருக்கும் பார்த்தீங்களா, இதை உடைக்கணும். உடைச்சாதான் நமக்கு அடுத்தடுத்த பொருள் கிடைக்கும். உடடா டேய் தம்பி உடடா. பொறுமையாக உடைக்கிறான். ஓகே, ஸ்பைடர் கீ ஸ்பெஷல் கீ இது இருந்தால் தான் மேலே அந்த ரோபோட் இடத்துக்கே போக முடியும். இதையும் எடுத்தாச்சு. இப்போது குடுன்னு ஓடியாக போய் அங்கே வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை இங்கே போட்டுருவோம். நம்ம அங்கே இதை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல போட்டுருவோம். எங்கன்னா நம்ம டனல் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போட்டு வச்சுருவோம். ஏன்னா நம்ம அடிக்கடி அலைய தேவையில்லை, அப்பயே போட்டு வச்சுக்கிருவோமே அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கேன். தாத்தா அங்கே நான் இருக்கிறேன்னு போகிறாரு. வசி என்ன வசி, நான் இங்கே இருக்கிறேன் வசி, உன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் என்னை பிடிக்க கூட முடியல இப்படி சொல்லிட்டு நான் அவமானமாக நான் அவனுங்கக்கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன் நிறையா தடவை. தேவையில்லாமல் வாய் விட வேணாம். எடுறா டேய் எடுறா, சாவி எடுறா தம்பி. ஓகே, சாவி எடுத்தாச்சு. இப்போது டனலை ஓப்பன் பண்ணி விட வேண்டியதுதான் வேலை. ஐயோ வசீகரன் வந்துட்டார் இந்த பக்கம். ஐயோ சிட்டி 2 பக்கம் முட்டு கட்ட போகிறானுங்கடா டேய். 2 பக்கம், இந்த பக்கம் வா நான் அந்த பக்கம் வரேன் அப்படின்னு பிளான் போட்டு வரானுங்க. ஆனால் நான் இவனுங்களுக்கு என்ன தான் பாவம் பண்ணேன்னு தெரில நண்பர்களே. எனக்கு விரட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. டேய் நான் என்னடா பாவம் பண்ணேன், நான் வாட்டுக்கு ரோட்டில் கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தவனே என்னை தூக்கிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே போட்டிங்களேடா. அதான் நண்பர்களே இந்த கேமோட ஸ்டோரி. ஒரு ஓலைச்சவடி மாதிரி இருக்கும், அதில் சொல்லுவானுங்க. ஓகே, பாட்டி அங்கே நிற்கிது. டக்குன்னு நான் அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எந்த பொருளும் எங்கேயுமே இல்லை. எனக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு இருக்குது. இவன் அந்த வெறியில் தான் இவனை சாவுடா சாவு மொட்டை தலையா. ஓகே, இப்போது கிளவி இருக்குது. சிட்டி ரோபோ உன்னை கொல்ல முடியாது என்னால், உனக்கு அவ்வளோ பவரை கொடுத்துருக்குறானுங்க. நான் 10,000 புல்லட் சுட்டாலும் அது சாகாது நண்பர்களே. சிட்டி ரோபோ அது ஸ்டைலை பாருங்கள், ஒரு சைடாக அப்படியே வலிப்பு வந்த மாதிரி, காற்று மேலே காற்று கீழே அப்படின்னு வருது. அந்த மாதிரி தான் அந்த பாட்டில் எப்படி டான்ஸ் ஆடுவாங்களோ, ஒரு சைடாக காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடக்குது நண்பர்களே. எனக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சுன்னா அப்படி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்களா ஒரு சைடு அப்படியே ஒரு புஷ்பா மாதிரி வருது நண்பர்களே. புஷ்பா அப்படின்ட்டு. ஓகே, புஷ்பா நீங்கள் வாங்க. புஷ்பா எக்ஸ் நம்ம சிட்டி நண்பர்களே. தாத்தா செத்து கிடக்குறாரு. தாத்தா உன்னை வேணும்னே நான் கொல்லலை, நீ தான் என்னை கொல்ல வந்த, நான் உன்னை கொண்டுட்டேன். ஐயோ இங்கே அந்த பொருள் இல்லையே, அந்த வீல் கிராங்க் அதை நான் எங்கே போட்டேன்னு தெரில, அதுதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரம். இங்கேயும் இல்லை, நான் எங்கே தான் போட்டேன், உள்ளே போய் வேறு நல்லா தேடி பார்ப்போம். ஐயோயோ இல்லையே, டே எங்கடா போட்டேன் நண்பர்களே, சத்தியமாக மறந்துட்டேன் எங்கே போட்டேன்ட்டு. அந்த ஊருக்கு என்னடா மின்னுதேன்னு பார்த்தேன். போடா தூக்கு. இது வீல் கிராங்க் இருந்தால் தான் அந்த டனலுக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏரியாஸை அன்லாக் பண்ண முடியும். நம்ம நார்மலாக டனலுக்கு போகிறதுக்கு இந்த உள்ளே குதிச்சிட்டேன், ஸ்க்ரூ ட்ரைவரையும் உள்ளே போட்டேன். ஓகே, 1 அதுக்கு தூக்கி போட்டேன். அப்படியே தூக்கிட்டு கீழே குதிரா தம்பி. என்னடா போடா. விழுந்துட்டேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன சேனல் தான், நீங்கள் சின்ன சப்போர்ட் மட்டும் கொடுங்க நண்பர்களே, சப்போர்ட் மட்டும் கொடுங்க. வீடியோ பார்க்குறதே எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஓகே, அதை அங்கே போட்டேன் ஸ்க்ரூ ட்ரைவரை. இப்போ வீல் கிராங்க் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு கருப்பாம்பூச்சி ஸ்ப்ரே ஓடிடுச்சு. இது ஏன்டா அப்படி டப்பா மாதிரி பண்ணி வச்சுருக்கிறீங்க, அது நார்மலாக இருந்தாலே நல்லா இருக்கும்டா. ஐயோ இங்கே வந்துட்டேன்னா நண்பர்களே, டைரெக்ஷன் மாற்றி வந்துட்டேன். ஓகே, மீட் இருக்குது, நான் அந்த பக்கம் போகிறதுக்கு இந்த பக்கம் வந்துட்டேன். ஓகே, எதுக்கும் இதை இங்கே போட்டு வச்சுருவோம், பிறகு நமக்கு தேவைன்றுவானுங்க. ஓகே, வீல் கிராங்க் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு ஓடுறாடே. அவனுங்க கையில் மட்டும் சிக்கிறாதரா, அந்த கற்பாம்பூச்சி கையில் மட்டும் சிக்கிட்டோன்னா அது என்னடா பொம்மை எங்கே கிடக்கு. ஓகே, ஏதோ பண்ணியிருக்கிறானுங்க. ஓகே, சுற்றி விட்டேன் வீலை. ஓகே, அந்த கற்பாம்பூச்சிட்ட மட்டும் நான் அடி வாங்கினேன்னு வைங்களேன், அது தவிர எனக்கு வேறு பெரிய அவமானமே இல்லை. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நார்மலாக அந்த இடம் க்ளோஸில் இருக்கும், இப்போ ஓப்பனில் பண்ணி விட்டேன். ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லடி. இப்போ பிறகு எதுக்குடா அந்த டப்பா வைக்கிறீங்க, நான் திறந்து பார்க்குறேன் எல்லாம் எம்டியாக இருக்குது. பல்ப் வாங்க வைக்கிறதே வேலையாக வச்சுருக்குறானுங்கடா டே, பல்ப் வாங்க வைக்கிறதுக்கே வேலையாக வச்சுருக்குறானுங்க. இதனால தான் என்ன பண்ண போகிறேன், ரோபோட்டை வச்சு வீட்டையே நொறுக்கிட்டு தப்பிக்க போகிறேன். பாட்டி தாத்தாலாம் கதறுவாங்க, டேய் உடைக்காதரா ஆசாசியாக தாத்தா கட்டி கொடுத்த வீடுறா அப்படிம்பாரு அப்படின்னு பாட்டி கத்தோ. அதெல்லாம் கருணையே காட்டக்கூடாது நண்பர்களே. ஓகே, நம்மளை தோற்ற ஆரம்பிச்சிருச்சு கற்பாம்பூச்சி ஸ்ப்ரே. ஓகே, அது காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அழிக்க வந்தது நண்பர்களே. ஓகே, ஓப்பன் 2 3 4 என்ன இருக்குது, சேஃப் கீ இருக்குது. ஓகே, இதுவும் நமக்கு தேவை தான்.
சேஃப் கீ எடுத்து வச்சுக்கிறோமே. ஓகே. விரட்டுது, சைஸாக விரட்டுது பார்த்தீங்களா? மேலே போடா, லிஃப்ட் ஆன் பண்ணுறா. ஏய் 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 கீ எங்க டேய் தம்பி, அதான்டா எஸ்கேப்புக்கு தேவை. ஓகே, நான் யதார்த்தமாக ஓப்பன் பண்ணேன். ஓகே, தண்ணி பழத்தை தேங்காய் மாதிரி கொடுத்துருக்கீங்களேடா இதுக்கு நீங்கள் கோகோனட்னே வச்சுருக்கலாம்டா. ஓகே, கீ எங்கன்னு தெரிலையே. குமார், பரமா, ஐயோ வெளியே கேட்டை திறக்கிறதுக்கு அழுத்தி விட்டேன் நண்பர்களே. திரும்ப நான் கீழே வந்துட்டேன். கற்பாம்பூச்சி ஸ்ப்ரே இங்கே தான் இருக்குது, அதை தூக்கி கீழே போட்டு. ஐயோ அந்த மின்னுது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது கீ. மேலே போக மாட்டேங்குது. ஐயோ வேறு வழி இல்லை போல். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன அது அழுத்த முடில நண்பர்கள், அதை அழுத்தினா கேட் ஓப்பன் ஆகுது. ஐயோ எடுக்கவும் முடிலையே, பக் ஆயிடுச்சுன்னா தொலை. நான் போய் மேலே போய் செத்துடுறேன் நண்பர்களே. செத்துட்டா இந்த லிஃப்ட்டு வந்து மேலேயே இருக்கும். நான் சாகுறது தான் வழி. இதுக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேணும்னே தான் நான் செத்துட்டேன், விடுங்க. என்னோடய கொழுப்பு நண்பர்களே, எனக்கு குசும்பு. நான் தேவையில்லாமல் அதை கீழே போட்டு ஆகாத வம்ப விலைக்கு வாங்கிட்டேன். இனிமேலையாவது கரெக்டாக விளாட்ணும். ஓகே, டே 2 கன் எடுத்துட்டேன். இப்போது எவனுங்களா ஒருத்தனை சுட்டாமல் விட மாட்டேன்டா ஓகே, நான் இந்த பக்கமாக ஓடிட்டேன். அந்த பக்கமாக கிளவி வருது நண்பர்களே, கபடின்னு சொல்லிட்டு. அவனுங்க 2 பேரும் கபடி ப்ரோ பிளேயர்ஸு. அவனுக்குள்ளே நம்ம விளையாடி ஜெயிக்க முடியாத நண்பர்களே. ஐயோ சாவுடா நீ, இவனை தான் நண்பர்களே கொல்லணும் முக்கியமாக. ஓகே, ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் மேலே அங்கே ரூமை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஐயோ ஒரு சிட்டி வந்துருச்சு. சிட்டி நீ ஏன் சிட்டி இங்கே வர? ப்ளீஸ் சிட்டி இங்கே வராத சிட்டி ப்ளீஸ். ஓகே, விரட்டுது. நம்ம அப்படியே இந்த கேப்பில் நம்ம மொட்டை மாடிக்கு ஓடிடுவோம். ஓடுறா ஓகே, அது விரட்டுது. ஓகே நண்பர்களே, நான் வந்துட்டேன் மொட்டை மாடிக்கு. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நான் போய் மீட் எடுக்கணும். திரும்ப கீழே குதிரா. ஐயோ பார்த்துருச்சுடா. எங்கேருந்து தான் உனக்கு கண்ணு தெரியுதோ பாட்டி, எங்கேருந்து தான் உனக்கு கண்ணு தெரியுதோ. அது எதுக்கு ஒரு சைடாக அல்லு அர்ஜுன் மாதிரியே வருன்னு தான் எனக்கும் தெரில. ஓகே, அதான் ஒரு ஸ்டைலு போல். ஸ்டைல்லே நீ வா, நல்லா தான் இருக்குது, அப்படியே தான் இரு. ஓகே, இப்போ பாட்டி மேலே இருக்குது, நான் கீழே இறங்கியாச்சு. திரும்ப டனலுக்குள்ளே குதிக்கணும். எதுக்கு நான் செத்தேன்? அந்த இதை எடுக்கத்தானே. அந்த கீழே மாட்டிக்கிச்சு பக்காகி. அது நான் என்னோட தேவையில்லாத வேலை நண்பர்களே. அதை எடுக்கிறதுக்கு தான் நான் சாகவே செஞ்சேன், நான் செத்துருக்கவே மாட்டேன். ஓகே, கீ எடுறா. இருக்குது ஒரு வழியாக எடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் தேவையில்லாத ஏதாவது வேலை பார்த்தேன்னா அவ்வளோதான் நண்பர்களே. நம்மளை மொத்தத்துக்குமே நம்ம சாக வேண்டியதுதான். இது வேறு ஏன்டா எனக்கு ஃப்ரண்ட்டில் வருது. உனக்கு ஓடுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? என்னை பார்த்தா நீ ஓடி வரணுமா? உனக்கு என்ன தான் நான் த்ரோ பண்ணேன்னு தெரில, நீ இந்த விரட்டுறியே. ஓகே நண்பர்களே, கீயை போட்டேன். அடுத்து இது அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக ஏதோ ஒன்று நண்பர்களே. இதையும் தூக்கி இங்கே போட்டு நம்ம டக்குன்னு போய் சேஃப் கீழே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ சிட்டி வந்துருச்சுடா. சிட்டி ரோபோ, சுட்டி ரோபோ அப்படின்னு வருது. ஓகே, கேபினட் கீ கிடச்சிருச்சு. இதான் முக்கியம். ஓகே, கிடச்சிருச்சு. ஐயோ கிளவி வந்துருச்சு, கீழே இறங்க முடியாது. ஓகே விடுங்க, இதையே போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்டு வந்துடுவோம். ஓடுறா. ட்ராப்பை போட்டு வச்சுருக்கிறேன் என்னையே கொலை பண்ணுறதுக்கு. ஓகே, கதவை சாத்தியாச்சு. ஓப்பன். என்ன ஒட்டிக்கிச்சு கீ அதிலே போய். ஓகே, என்னென்னு தெரில, அது மேக்னட்டானு தெரில, அப்படியே தூக்கி போட்டேன், ஒட்டிடுச்சு. ஓகே, பாட்டி கபடின்னு அப்படி வருது. கபடி. ஓகே, ரைடு வராங்க. ஓகே வராங்க. சரியான ப்ரோ பிளேயர் நண்பர்களே, சரியான ப்ரோ பிளேயரு. ரைடு எவ்வளோ தூரம் ஓடி வராங்க பாருங்கள். ஓகே, நம்ம அந்த கேப்பில் இங்கிட்டு குனிஞ்சு கீழே குதிராடே. இவனுங்கிட்டேருந்து நான் தப்பிக்கவே முடியாதுடா, தப்பிச்சு வாழவே முடியாதுடா, இப்படி இருக்கிறானுங்க. ஓகே, தாத்தா அங்கிட்டு இருக்கிறாரு, பாட்டி மேலே இருக்குது. நம்ம கீழே ஓடுறா. ஓடி போயிட்டு நான் இதை எடுக்கணும் நண்பர்களே. இதுனா என்னது, மீட்டு எங்கேயோ இருந்துச்சு. அங்கிட்டு இருந்துச்சு. மீட்டு கிடைக்கல நண்பர்களே. இதுதான் கிடச்சிச்சு. மீட்டு எங்கே போட்டேன்னே நான் மறந்துட்டேன். இதை போயிட்டு சார்ஜ் பண்ணணும். ஐயோ நான் சார்ஜ் பண்ணணும், மேலே போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே போகிறீங்க. ஏன்டா சாவடிக்கிறீங்கடா. ஓகே, நான் போயிட்டு மீட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கு இங்கே போட்டேன். ஓகே, மீட் இங்கே தான் இருக்குது நண்பர்களே, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ நான் கீழே போட்டேன். ஐயோ இதில் டீசல், அதை பாட்டியை கொடுத்தே கொல்லணும்டா. பாட்டி இதுதான் பாட்டி, இதை குடி, டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் பேராண்டி அப்படின்னு கொடுத்து அப்படியே வாயில் தீயை கொளுத்தி போட்டுறணும். அப்படியே வாயெலாம் எரிஞ்சிரும்.
ஓகே மீட் எடுத்துட்டேன். விறுவிறுன்னு போயிட்டு ஏன்டா இப்போயும் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ண. இப்போ பாட்டி மட்டும் பார்க்குது. அவன் மொட்டையன் தான் போகிறான்ல, அந்த மாதிரி போகிற உனக்கு என்ன 360 டிகிரி ஆங்கிளில் எல்லா பக்கமும் பார்த்துட்டே வருது நண்பர்களே. அது மட்டும் ஒன்றால் மட்டும் எப்படி தான் பாட்டி முடியுது, இப்படி தான் ஒன்றால் மட்டும் முடியுது. ஓகே நம்ம டக்குன்ட்டு போய் இந்த மீட்டை மேலே வச்சுட்டு வருவோம். இது தாத்தா அங்கேருந்து யோசிக்கிறார், திட்டம் போடுறாரு, ஸ்கெட்சு போடுறாரு நண்பர்களே. இவனை ஸ்கெட்சு போட்டு தான் தூக்கணும், அப்படியே சைஸாக அப்படியே கபடி 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 அப்படின்னு சொல்லிட்டே போகிறாரு. இதுதான் ரோபோட்டு, இதில் தான் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? இதில் தான் எஸ்கேப் ஆக போகிறோம். போயிட்டு மீட்டை வச்சுட்டு அதை தூக்கிடுவோம் நண்பர்களே, உள்ளே என்ன பொருள் இருக்குன்ட்டு. ஓகே நண்பர்களே, இந்த பொருள் தான் இதுக்கு தேவை. இதுனா எது, நம்ம ரோபோட் எஸ்கேப்புக்கு இதுதான் தேவை. இந்த பென்ட்ரைவு இங்கே போட்டு வச்சுருவோமே. போட்டேன். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள், லைக்கு சப்ஸ்கிரைபு பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே கொடுக்கணுன்ட்டு கீழே போயிட்டு அதை சார்ஜ் பண்ணணும் நண்பர்களே. சார்ஜ் பண்ணிட்டா நம்ம வீட்டை விட்டு தப்பிச்சிடலாம், அவ்வளோதான். 3 பொருள் தான், சார்ஜு, கேபினெட் கீ, அந்த பென்ட்ரைவ், அவ்வளோதான். இப்போ துரத்த ஆரம்பிச்சிட்டல. ஐயோடி இதை பார்த்தாலே நீ எரிச்சல் ஆகுதுடா, அதை பார்த்தாலே நீ எரிச்சல் ஆகுதுடா. கொல்லணும்டா, இதை கொல்லணும்டா. ஓகே அது ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே, கன்னை வச்சு ஷூட் பண்ணாலும் சாகாது. அது வந்து அட்வான்ஸான தகரடப்பா. ஏன்டா அதை எடுக்கிற, சார்ஜ் பண்ணுறா சாமி. ஒரு வழியாக வெற்றிகரமாக சார்ஜ் பண்ணியாச்சு. எதுக்கும் இன்னொரு தடவை பண்ணிட்டேன். ஐயோ டே சிட்டி ஏன் தான் நீ புஷ்பா மாதிரி நடக்கிறேன்னு தெரில. புஷ்பா வாழ்க்கை தான் இது நண்பர்களே பண்ணிகிட்ருக்குது. புஷ்பா 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 அப்படின்னு நடந்து வருது. ஓகே நம்ம மேலே போயிட்டு இதை ரெண்டையும் சார்ஜ் பண்ணி விட்டுருவோம். மொத்தம் 4 பொருளை சார்ஜ் பண்ணணும். 4 பொருள்னால் பல்ப் மாதிரி இருக்கும். இந்த இதுக்குள்ள சார்ஜ் 1, இங்கே 2, அங்கே 3, 4 நம்ம திரும்ப சார்ஜ் பண்ணணும் நண்பர்களே. திரும்ப சார்ஜ் பண்ணால் தான் பண்ண முடியும். நம்ம டக்குன்னு போய் சார்ஜ் போட்டு வந்துடுவோமே. ஓடுறா இப்படியே குதிச்சிருவோம். தாத்தா பார்க்குறாரு, கபடி 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 அப்படின்னு வராரு. பாட்டி ரைடு வராங்க, தாத்தா ஓடுறாரு. புரியுதா? பாட்டி இப்போ அடிக்க போகிறாங்க தாத்தாவை, ரைடு. அப்போ நம்மளை அடிக்க வராங்க, கபடி 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 கபடின்ட்டு. நம்ம 2வது விக்கெட்லாம் நான் ஆக மாட்டேன், தாத்தாவை வேணால் தொல்லாம். ஓகே சார்ஜ் 1, 2. நீ கொஞ்ச நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே. ஐயோயோ டேய் 2 பக்கம் முட்டுக்கட்டு. ஆனால் நல்லா ஸ்கெட்சு போட்டான்டா. அப்போ யோசிக்கும் போதே நான் நினச்சேன்டா ஸ்கெட்சு போட்டானேன்ட்டு. குனிஞ்சு பார்க்குறான், கபடி கபடி கபடின்னு பிடிச்சிட்டான். அடிக்கிறீங்கடா டே, நான் கேம் ப்ளே எடுக்கணும்னு நினைக்கும் போது தான்டா அப்படிலாம் பிளான் போட்டு அடிக்கிறீங்கடா. டே 3 ஆனால் இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. தலைவங்க நின்று ஸ்கெட்சு போட்டான். அப்போயே யோசித்தேன், இவனோ பெரிய சம்பவமாக பண்ண போகிறான். கபடி பிளேயர் வேறு, நேஷ்னல் லெவலில் நிறையா இந்தியாவுக்கு கப்பு வாங்கி கொடுத்துருக்குறான். எதுக்கு இன்னொரு தடவை சார்ஜ் போட்டுருவோம், ஏன்னா செத்துட்டோம்ல. நீங்கள் சார்ஜே போடலன்றுவானுங்க, அதான் போட்டேன். இன்னொரு தடவையும் போட்டுருவோமே. ஓகே இப்போ குடுன்னு ஓடுறா. நேஷ்னல் லெவல் ப்ரோ பிளேயர் நண்பர்களே. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். தலைவரை நம்ம நேஷ்னல் லெவலுக்கு இறக்கிடுவோம் நண்பர்களே, இந்தியா சைட்லேருந்து. ஓகே எஸ்கேப் ஆக போகிறேன். ஓகே 3, இங்கே 4, அவ்வளோதான் 4. என்னடா ரோபோட்டு ஸ்டைலை பாருங்கள் நண்பர்களே. அது நீ உட்காந்துட்டு இருக்கிற ஸ்டைலை பாருங்கள். ஓகே இதெல்லாம் சார்ஜ் ஆகிடுச்சு. அதை கீழே போட்டு பென்ட்ரைவை தூக்கி நம்ம டேட்டா கொடுக்கணுமா அந்த ரோபோட்டுக்கு, கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஓகே பட்டன் அழுத்தி விட்டேன். என்ன கிருன்னு சவுண்டு வருது, ஷாக் அடிக்குது நண்பர்களே. ரோபோட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 4 கம்பியிலேருந்து அதுக்கு சார்ஜ் ஏறுது நண்பர்களே. ஓகே செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறிட்டு இருக்குது. ஏறிடுச்சு, எஸ்கேப் ஆகலாம். ஓகே நான் கடைசியாக போயிட்டு நான் புஷ்பாவை மட்டும் பாட்டு வந்துடுறேன். அல்லு அர்ஜுன் சார் நீங்கள் வாங்க சார். அவரே வர. வந்துட்டேன் பாட்டி, வந்துட்டேன். ஓகே வராங்க. கையை பாருங்களேன், ஒரு சைடாக சாஞ்சிட்டு வருதா, உங்களுக்கே தெரியும். புஷ்பா 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 டொன் 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 அப்படின்னு வருது. ஓகே பாய், நான் எஸ்கேப் ஆக போகிறேன். பாட்டி இங்கே வா, நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னு பாரு. தெரியுதா ரோபோட்டு, தெரியுதா? பாய். அவ்வளோதான், ஏறிட்டேன் ரோபோட்டில். பாட்டி டேய் நிப்பாட்றா அப்படின்னு கத்துது. ஐயோ உடச்சிட்டான்டா, கூரையை உடச்சிட்டான்டா. பறகுறான்.
சூப்பர் அப்பு. ஓகே, இவனுங்களாம் இப்படி தான் பண்ணணும். 2 பேர் பார்க்குறாங்க. இவன் நம்ம வீட்டை தரமட்டம் ஆக்கிட்டானேடா, வீட்டை கொளுத்திட்டான்டா இவன் அப்படின்ட்டு. அந்த பெட்ரோல் இருந்தால் அவங்க வாய்க்குள்ளே ஊற்றி வாயில் ஒரு தீக்குச்சியை பொருத்தி போடணும்டா. உங்கள் வாய் 2 வாயையும் கொளுத்தி விடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் GNT கேமிங். பாய்.